வணக்கம் புரிதா மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் தான் நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். என்னன்னா வந்து படத்தை பத்தி தான். சினிமா, தமிழ் சினிமா இருக்கலாம் இல்லாம இப்போதான் பேன் இண்டியா ஆயிடுச்சுல, மொத்தமா சினிமா எல்லாரும் கண்டிப்பா ஒரு ஊர்னு தான் கம்பல்சரி நைட் ஒரு படம் பார்க்கலாம், தூக்கமே வராது எனக்குலாம். படத்தை பத்தி பேசலாம். இப்ப வந்து நம்மளோட நிறைய சும்மா நான் ஒரு இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் சும்மா உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லலாம். நம்ம மக்களும் அவங்களோட கருத்தை வந்து இதுல சொல்லிட்டோம். ஓகேவா? நம்ம எல்லாருமே நம்மளோட பார்வையை வேற மாதிரி மாத்திச்சு. ஒன் மூவி மை சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா நீங்க என்ன மூவி நினைக்கிறீங்க? ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு பாட்டில் ராதான்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் வந்து எனக்கு அது கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்தது பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனா அந்த படம் பார்க்கும் போதுல ஒரு மாதிரி அவர் எவ்வளவு சைஸ் செருப்பு போட்டுருந்தா தெரியல, அது தூக்கி ஏன்னா அந்த கேரக்டர் அப்படியே நம்மள ரெப்ளிகேட் பண்ணிச்சு. அதுல அவர் குடிப்பாரு, நான் குடிக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவர் வாழ்க்கையில நான் விட்டுறேன், இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில வேறையா. எனக்கு வந்து அது ஒரு வெயிட் லாஸா இருந்தது. அந்த மாதிரி நான் சும்மா காரணம் குத்துனே இருப்பேன், நான் அப்புறமா பண்றேன்னு. அது மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ற தனிப்பட்ட விஷயங்கள்ல கூட நான் அந்த மாதிரி அப்புறமா பண்றேன். ஆனா அந்த படத்துல நிறைய அப்ப பண்ணலன்னா என்ன ஆகும், ஒருத்தன் லைஃப் வந்து இப்ப நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறுத்துறேன்னா என்ன ஆகும்னு அந்த படம் காமிச்சு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்தது எனக்கு. அந்த படம் நான் குடிக்கிற ஒரு ஆளே இல்லை, இது வரைக்கும் எந்த போதைக்கும் அடிமையான ஒரு ஆளே இல்லை. ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா இருந்தது. ஆனா நமக்கு அந்த படம் காமிக்கிறது குடிய சம்பந்தப்பட்டினது, ஆனா நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஏன்னா அந்த படம் அவங்க நினைச்ச விதம் அதுதான். ஓகே, எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு கெட்ட பேஸ் இருக்கும். இதோ பண்றேன், நாளைக்கு பண்றேன், நாளைக்கு நிறுத்திடுறேன், இதை இல்ல நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே அந்த படம் செம்மையா காமிச்சது. எனக்கு ரீசெண்டா பயங்கரமா என்னோட பார்வையே வேற மாதிரி. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலன்னா அதோட ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதோட நிலைமை எப்படி இருக்கும், இல்ல இன்னைக்கு நிறுத்தலைன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படம் எனக்கு இது பண்ணிச்சு. அந்த மாதிரி உங்களோட பார்வையே வேற மாதிரி மாத்தினது அப்படின்னா ஒரு படம்னா இது. இதுல வந்து நான் ஒண்ணு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அபு வந்து அவங்க ஒத்துக்கினா இந்த மாதிரி தள்ளி போட்டே போவேன், நிறைய வாயிலே வடை சுடுவேன் அப்படின்றதுலாம் கண்டிப்பா அது ரொம்ப பெரிய விஷயம். ஒத்துக்கிட்டு பார்த்ததுல எந்த படம் அப்படின்னு எதனா சொல்லு. இல்லை அப்படி பார்த்தா நிறைய படத்தை வந்து நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணலாம், ஒரு விஷயத்தையும் கனெக்ட் ஆகதா செய்யும். ஆனால் வந்து அது ஒரு மூவியாக பார்த்தோன்னா அது மூவியாக முடிஞ்சிடும். படத்தோட கனெக்ட் பண்ணோன்னா நம்ம தான் டிப்ரெஷன் உள்ள போவோம். அதெல்லாம் வேணாம் கனெக்ட் பண்ணாமல் தள்ளி வச்சா அது படமாக மட்டும் ரொம்ப நம்மளா இருக்கு. அவன் என்ன பண்றான்னா அவன் கதையை அவன் லைஃபே ஒரு சூரிய பண்ண படம் அந்த அளவுக்கு வேண்டாம் அவன் ஆக்சுவலா எல்லாம் அவங்கள பார்த்துட்டு அப்படி கேட்ட பத்தியா ஒரே குடும்பத்துல எப்படி வேற வேற விதமான சரி. இப்ப தான் சொல்லுவான் எனக்கு 12th ஃபெயில் ரொம்ப பிடிக்கும். அது படம் அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒன் செகண்ட் வந்து நம்ம எல்லாரும் வந்து 12th ஃபெயில் அந்த படம் வந்து இப்ப யாரெல்லாம் அந்த படம் பாத்தீங்க? நான் பார்த்தேன். எல்லாரும் அந்த ஆள் முழிக்கிறாரு. கண்டிப்பா பாத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் 12th ஃபெயில் ஹீரோவே இருக்காங்க. ஏய் என்ன காமெடி அப்படி நான் சொல்லுவேன். இல்ல சரி தாஸ் 12th ஃபெயில் படம் ரொம்ப பயம். அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. அவன் அந்த லவ் தேடி போவான், அந்த இடத்துல அந்த லவ் கிடைக்காது அவனுக்கு. அந்த இடத்துல எதுவுமே லிட்டரலி ஜீரோ. ஒண்ணுமே மாவு மில்ல வேலை செஞ்சு இருப்பான். அவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணுவான். ஏன்னா 2 3 வாட்டி ஃபெயில் ஆயிடும். லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் ஆகி அது லாஸ்ட் அவ்வளவுதான். அதோட அவனால ஆகவே முடியாது. அந்த ஐபிஎஸ் பொசிஷன் போகவே முடியாது. அவன் 10th ஃபெயில் ஆவான், 10th ஃபெயில் ஆகி ஒரு லெசன் கத்துப்பான். அதுக்கப்புறம் 12th ஃபெயில் ஆவான், 12th ஃபெயில் ஆகி ஒரு லெசன் கத்துப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏதோ ஒண்ணு நடந்து அந்த இடத்துல அவன் ஐபிஎஸ் மாறுவான். நினைச்சே போக மாட்டான். ஆமா, அவன் அதை நினைச்சு அவன் ஜேர்னி எப்படி போகணும்னு அவன் எது தெரியுமா, அந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அவங்க கிட்ட இருக்கிறது பெரிய கார் பீம் மாதிரி இருக்கிற லைட் இருக்கு, சும்மா சின்ன டார்ச் லைட். இந்த படிக்கட்டு தாண்டா போதும் அப்படின்னு போவான். அங்க இருந்து இன்னொரு வெளிச்சம் தெரியும். அங்க இருந்து அந்த மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாவே மூவ் ஆகும். அப்படிதான் நம்மளாலே மூவ் ஆகும். நம்ம நினைக்கிறோம் பெரிய ஒரு அங்க கோட்டையில உட்கார்ந்தாதானே இன்னைக்கு இது பண்ணா போதும் நம்ம நினைச்சாலே சிம்பிளா சொன்னா டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே நிறைய படிக்கட்டு தாண்டி திரும்பி பார்த்தா நிறைய படி தாண்டிட்டு இருக்கலாம். அதே மாதிரி மாவு மில்ல வேலை செய்யும் போது படிக்கலாம். 12th ஃபெயில் தான் ரொம்ப பிடிச்ச படம் 12th ஃபெயில் தான். எனக்கு ஒண்ணு 12th ஃபெயில் உண்மையிலே இல்ல. ஒரு சீன் வந்து லைட்டா அந்த தண்ணி கல்ல தண்ணி அந்த போலீஸ் வந்து அந்த பத்திரிகை நான் தான் சார் ஊருக்குல
சல்யூட் ஒன்று அடிக்கிறது. ஒரு சல்யூட்டு ஒரு மூச்சு திருப்பி நீயாடா அப்படின்னு எனக்குலாம் சத்தியமா இப்போ சொல்லும்போது கூட ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்மளால ஆக முடியுமான்னு தெரியல. ஆனா அப்படி ஆயிட்டுல ஒருத்தர் முன்னாடி போய் நின்று வச்சுங்க அச்சீவ்மெண்ட் தான் வாழ்க்கையிலே. சத்தியமா அபு ஜனநாயக படத்துல செம்மையா இருக்கு. ஓகே அதான் பார்த்து பெருசா மோட்டிவேஷன் ஆனது இல்ல. ஆனா எனக்கு ஃபீல் குட்டா நிறைய படம் தோணி இருக்கு. அதுல மோஸ்ட்லி எனக்கு தமிழ்ல அந்த இருக்கப்பட்டு ரொம்ப தோணி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சப்டா சாகராயில தோணி இருக்கு. அந்த படத்துல இருந்து நான் வெளியே வரவே எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. இம்பாக்ட் அவ்வளவு இருந்தது. இருக்கப்பட்டு வந்து எல்லாரும் ஒரு 3 பேர் ஸ்டோரி இருக்கும். அந்த 3 பேர் ஸ்டோரியும் ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, அதுல ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு என்னன்னா அது எப்படி சொல்றதுன்னு சரியா தெரியல. எனக்கு அதுல 3 பேர் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் ஒரு மாதிரி பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, எண்ட் ஆனதும் தெரியல. ஒரு மாதிரி அழகா அப்படியே ஒரு மாதிரி சூப்பரா போயிட்டே இருந்தது. அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறதா இருந்தது. அதுவும் மேரிட் ஆகிறவங்கலாம் மெயினா அந்த படம் பார்க்க வேண்டியதா இருந்தது. அந்த படம் அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா என்னன்னு தெரியல. நான் எனக்கு மேரிட் ஆகல, சும்மா சொல்றேன். சரி, அந்த இந்த படம் 2வது படம் சொன்னீங்க, அது எதனால உங்களுக்கு பிடிச்சது தெரியும்? அந்த சப்டா சாகரால வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக ஒரு எஃபர்ட் போடுறான். அது எந்த அளவுக்கு போய் முடியுதுன்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அந்த போய் மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு அதோட விட்டு போகாம அந்த பொண்ணு அவனுக்காக எவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் போடுது அப்படின்றதும் ஒரு மெயினா ஒரு படம். மெயினா அதெல்லாம் வந்து அவன் ஆளே இல்ல போயிடும், எல்லாமே முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஆனா அவன் வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணுவான், அவன் ரெடி பண்ணி கொடுப்பான் எல்லாமே. அதுதான் ஒரு சுகமான 2 பேரும் அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. சேர்த்து வையண்டா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அந்த படம் அந்த பொண்ணு ஒரு வாட்டியும் அந்த ஜெயிலுக்கு வந்து பார்த்துட்டு போகும்போது அவங்க கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் ஒண்ணு கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி வச்சு கேட்பான். அந்த ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி கண்ணுல இருந்து நம்மளே அறியாம ஒரு மாதிரி தண்ணி வரும். அந்த சீன்ல ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. அந்த பையனை வந்து ஜெயில பார்க்க வரும்போது அவனுக்கு பிடிச்சதா செஞ்சு எடுத்துட்டு வருவா. அவ பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு டேப் ரெக்கார்ட் மாதிரி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அது ஒரு மாதிரி கேட்க அந்த பையன் அந்த டைம்ல அந்த எங்க நாயை போயிட்டு அதை உட்காந்து கேட்பான் பாருங்க. அந்த சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணுல இருந்து நம்மளே அறியாம அதுவும் அந்த அதுக்கப்புறம் நிறைய கரெக்டா அந்த டைம்ல தான் அந்த பையனுக்கு ஜெயில ஒருத்தர் பழக்கமாவாரு. பொண்ணுங்களோட லவ் அவங்க கண்ணுல தெரியணும் போது கரெக்டா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. வேற லெவல் அந்த படம். திரும்பி பார்ப்போம் கரெக்டா அந்த பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்படி திரும்பி பார்ப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும் அந்த சீனு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட என்னென்னலாம் வாழணும்னு சொல்லி இருப்பாளோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்டில் வந்து பையன் வேணாம் அப்படின்றாங்க. இல்ல நீ இதுக்கப்புறம் உன் லைஃப் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சைட் பி, இதுக்கப்புறம் என்ன ஆக போறது இருந்தா சைட் பியா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த சைட் பி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே ஒரு மாதிரி போகும். எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லைன்னா அவ்வளோ அழகா காமிச்சு திடீர்னு இந்த பையன் இது பண்றானே அப்படின்னு. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது தான் எனக்கு அந்த படத்தோட இதுவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த பையன்கிட்ட என்னென்னலாம் அந்த பொண்ணு ஒன்னொன்னா அவ்வளோ ஆசையா சொன்னால அது ஒன்னொன்னும் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த பொண்ணு வீடு வந்து இருட்டா இருக்கும். அப்ப அவன் ஒன்று சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது நம்ம வீட்டு ஜன்னல்ல இருந்து ஒரு சூரிய ஒளி வந்து அந்த வீட்டுல நம்ம படணும். அதை நான் என் கண்ணால ஒரு மாதிரி குட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வீடு இருக்கிற வீட்டுக்கு ஒரு பேனர் ஒன்று மறைச்சிட்டு இருக்கும். அந்த பையன் அந்த பேனரை கிழிச்சிட்டு அந்த சூரிய ஒளியை அந்த வீட்டுல விடும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாப்பா. அந்த ஃபீலே வேற ஃபீல் பண்ணுவான். அந்த வெளிச்சத்தை இப்படி கை வைப்பா. அவ சொல்லியிருப்பா இந்த மாதிரி லவ் பண்ண டைம்ல நமக்கு ஒரு ஸ்பேசியஸான வீடு வேணும், நம்ம வீடு வந்து வெளிச்சமா இருக்கணும் நம்ம வீடு அப்படின்னு. ஆனா அவ வாழ்க்கை அப்படியே அவன் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இவன் ஆனா அந்த படத்துல ரொம்ப என்ன இருக்குன்னு அவனுக்கு மோட்டிவ் வந்து சைடு ஏழு சைடு சைடு பில்லியும் ஒண்ணுதான். அவ கூட வாழணும்னு ஃபர்ஸ்ட் இருந்தது, அவளுக்காக வாழணும்னு கடைசியில இருந்தது. அவளை மட்டும்தான் நினைச்சுனே இருப்பான். நடுவுல நிறைய இருக்கும் அந்த ஆணோட இச்சை அதெல்லாம் வந்துட்டு தான் போகும். ஆனா வந்து அவளுக்காக மட்டும்தான் கடைசி வரைக்கும் யோசிப்பான் அந்த படம். அதனாலே பயங்கரமா சொல்லும் போது அந்த சீன் எனக்கு அப்படியே இருக்கும். ஒரு அவங்க பூஸ் பண்ணி ஒரு பையன் நினைச்சிட்டானா அந்த பொண்ணு நினைச்சிட்டானா கடைசி வரைக்கும் அவனுக்காக என்ன வேணா பண்ணுவான்றது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பான். சூப்பரா இருக்கும் அந்த படம். அந்த வெளிச்சம் பாடுறது ஒரு சீனும் அந்த இடத்துல ஒரு சீனும் சரி அந்த பொண்ணுக்காக தான் அவன் நிறைய விஷயம் பண்ணுவான். ஜெயில இருந்து வந்த உடனே அந்த பொண்ணை பார்க்கணும் தான் நினைப்பான். அதே மாதிரி அந்த பொண்ணு கேரக்டர் டைரக்டர் பயங்கரமா எழுதியிருப்பாரு. ஏன் அப்படின்னும் போது ஜெயில தான் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணுவான். அந்த பொண்ணு நினைச்சிருந்தா அப்பவே அவங்க ஹஸ்பண்டை கழட்டி விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த செகண்ட் டே அந்த பொண்ணுல கையை மட்டும் பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாத்துறாதன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையனை எப்படி சொல்றது ஒரு
பொண்டாட்டினா இப்படி இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருப்பான் அந்த பொண்ணு. ஏன்னா அவ ஒரு செகண்ட் திரும்பி இவனுக்காக திரும்பி இந்த விடல அவங்க இவ்வளவு லவ் பண்ணது வந்து ஒரு தப்பான பொண்ணுன்ற அந்த ஒரு செகண்ட்ல மாறிட்டு இருக்கும். இன்னைக்கு எனக்கு நேற்று வரைக்கும் நீதான் முக்கியம். ஆனா எனக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. அந்த புருஷன் எனக்கு ஒரு குழந்தைங்க இருக்கு, நான் அவங்களுக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல முடிவு எடுத்துட்டு போகும். ஆனா அவன் மாற மாட்டான். ஆனா அவன் அந்த முடிவை பிடிச்சி எடுக்கல. அதுதான் நியாயம். அதான் நியாயன்றதால எடுத்திருப்பா. ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். லவ் பண்ணும்போது நான் உனக்கு உண்மையா இருந்தேன், கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறம் நான் என் கணவருக்கு உண்மையா இருக்கணும். அந்த பொண்ணோட இது ரொம்ப அதே மாதிரி அந்த அவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாதுல்ல அவளுக்கு என்னாச்சு கல்யாணம் ஆச்சு அதுன்னு. அவளை பாக்குற அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியல. அந்த நொடி வரைக்கும்ல அவன் கண்ணுல ஒரு ஏக்கம் தெரியும், அவளுக்கு கல்யாணம் ஆயிடக்கூடாதுன்னு. நமக்கு அந்த செகண்ட்னால ஒரு மாதிரியா அந்த படம் போவோம், அவளுக்கு ஆகாம நல்லா இருக்கு வேணான்னு. ஆனா அவன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடஞ்சிருவான். இருந்தாலும் அவனே ரிப்பேர் பண்ணிட்டு சரி இவளுக்காக இதுக்கப்புறம் இருக்கலாம், இவளை கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோம். பயங்கரமான படம். நான் சொன்ன 2 படமும் பார்க்காதவங்க படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க இவ்வளவு நேரம் பேசுனது உங்களுக்கு புரியும். ஒரு படம் பாத்துருங்க, இன்னொரு படம் தன்னாலே நீங்களே ஏத்தி பாத்துருவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பாக்டான ஒரு படம். இப்ப எங்க குருவிலேயே வயசானவர் ஒருத்தர் பேசுவாரு. வந்து எனக்கு வந்து குடும்பஸ்தனை பிடிக்கும். அதுல வந்து நான் என்னையே வந்து பாக்குற மாதிரி ஹீரோ பேரு நவீன் தான். ஹீரோ பேரு நவீன் தான். எந்த நவீன சொல்றீங்க? எந்த நவீனா? சின்ன சில டைம்ல அந்த ரொம்ப பெருசா பண்ணா ஒரு மாதிரி ஆயிடுவேன் சில படம் பண்ணா. ஆனா அந்த ரிலேட் அப்படியே வீட்லயோ இல்ல இதுலயோ அப்படியே கண்டிப்பா ஆகும். அது இந்த படத்தோட எல்லா விஷயமே ஆகும். ஏன்னா ஃபேமிலி இஷ்யூ ஆகும், எல்லாமே ஆகும் அந்த படத்துல. அந்த கடைசியில சொல்லும் போது இந்த படம் தான் நவீன் அப்படின்ற மாதிரி இன்னைக்குமே அப்படிதான். பணம் தான் நவீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அப்படிதான். அச்சாப் தான் பணம், காசு தான் பணம். இப்போ எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருக்கும். கட்டதுக்கு மேல நம்ம ஃபேமிலிலாம் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு கட்டது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு புதுசாக ஆகும்போது டக்கு நம்மள வந்து அந்த ப்ரெஷரை நம்மளாம் போடுவாங்க. அப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து வில்லன் தான் தெரியும், நம்ம அப்பா அம்மா எல்லாம் வில்லன் தான் தெரிவாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா உண்மைக்குமே அந்த பணம் தான் அந்த நவீன்ற மாதிரி கடந்தா இருந்திருக்கோம் டைம்ல. அது இப்ப டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. அதான் சொன்னா வீட்டை பார்த்தாதான் அடிப்பாங்க. பாத்ரூம்ல போய் தனியா எல்லாம் பேசுவியா? நவீனே கலக்கிட்டா பேச மாட்டேன். கம்மி சம்பளத்தை வச்சு நீ கலக்குறேன்னா நீ கம்மியா சம்பாதிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி தான் ஞாபகம். நான் ஒரு 8000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து 8000 ரூபாய் சம்பாதிச்சேன். அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கும் என்கிட்ட. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை. என்கிட்ட இந்த செலவுலாம் போய் கீழே ஒரு 6000 ரூபாய் கையில சும்மா நிற்கும். அப்ப நான் கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன். இப்ப நான் வந்து என்னோட சேலரி சொல்ல முடியாது, சொல்லலாம் தப்பு இல்லை. சேலரி வந்து 25 வச்சுங்க. ஆனா 25ல இப்ப தான் சாப்பிட்டீங்க. நீ டேட் தானே, நீ டேட் நைட் நீ சேலரி போட்டாங்க. சேலரி போட்ட உடனே ஒரு 19,000 ரூபாய் எனக்கு கொடுத்துறேன். பாருங்க அப்ப நான் எவ்வளவு மாற்றம் தான். அதாவது 8000 ரூபாய் சம்பாதிச்சும் போது நான் நிம்மதியா அந்த நவீன். இப்ப நான் 20 வாங்குறேன். அப்ப என்ன பத்த மாட்டுது. இன்னும் நான் வந்து 30 கேம் பண்றேன். என் வயசுக்கு அடுத்து 30 கேம் பண்றேன். அப்பயுமே 10 மாதிரி இருக்காது. அதனால நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதுக்கான செலவு கண்டிப்பா தேவைதான் இருக்குமே தவிர அதெல்லாம் சேமிக்கவே முடியாது. அந்த எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, லேக்ஸ் சம்பாதிச்சாலும் சரி, இல்ல க்ரோஸ் சம்பாதிச்ச முடியாது வச்சாலும் சரி அதுக்கான செலவு இருக்கும். கடனை வாங்கியாச்சு கிராண்டா செஞ்சிடணும். நீ ஒரு ஃபெயிலியர் ரவி, ஒத்துக்கோ. குடும்பஸ்தன் படத்துல எனக்கு 2 சீன் ரொம்ப பிடிக்கும். ஒரு சீன் வந்து அவன் கடன் வாங்கிடுவான். கடன் வாங்கிட்டு அந்த அவங்க வீட்டுல கரெக்டா அவங்க மாமா வந்து இருப்பாங்க, கோழிக்காக போவான். அப்ப கடன் அவன் அடைச்சே ஆகணும். அப்படியே அந்த கடல்ல அந்த கோழி வாங்க போற சாக்கிலேயே அப்படியே ஒண்ணு நடக்கும் ஒரு சீன் ஒண்ணு. அந்த டைம்ல அப்படியே அந்த ரன்னிங்லயே அந்த கடன் எப்படியோ ஒண்ணு சரி பண்ணுவான். அவன் அப்ப சொல்லலாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை உண்மை அதுதான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு நாளே யோசிப்போம், எதுவுமே நடக்காது. அந்த செகண்ட்ல என்ன நடக்குதோ அது டக்குன்னு ஏதோ ஒரு ஆகி அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அந்த டைம் அது ஒண்ணு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவன் வேலை இல்லை அப்படின்னு அவன் வீட்டுல தெரியும். சாப்பாடு போட்டு உட்காந்து சாப்பிடுவான். கரெக்டா அவங்க அம்மா வந்து இது தட்டக்கூடிய இந்த ஒரு கையில் அப்படியே சோறு இருக்கும். சோறை பார்ப்பான், சாப்பிடலாமா வேணாவா நீ கீழே போட்டு எழுந்து போவான். அந்த சீனுக்கு பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லைஃப பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த மணிகண்டன் அந்த கேரக்டர் மணிகண்டன் அந்த ஆக்டர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவரு குட் நைட்டா இருக்கட்டும், அவரோட எல்லா படமும் இப்ப சொல்றேன் ரீசெண்டா சொல்றேன் சூப்பரான படம். இல்ல அந்த படத்துல வந்து அவர் சாப்பாடு போட்டாரு.
நான் வந்து சாப்பிட்டு நைட் ஒரு 120 ரூபா செலவாகும். மாசம் இருக்கிறது 6000 ரூபாய். 120 ரூபா செலவானா கஷ்டம் தானே நைட்டு. இல்ல அதான் அந்த படத்துல இருக்க எல்லாமே எனக்கு கரெக்ட் ஆகுமா தெரியாது. ஆனா சில விஷயம் பயங்கரமா கரெக்ட் ஆகும். அது அப்படிதான் இருக்கும். அதான் வந்து குடும்பஸ்தன் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்க. இந்த வீடியோக்கு அப்படியே லைக் போடுங்க. குடும்பஸ்தன் படம் பிடிக்கும். ஆமா ஆமா. சரி, அடுத்து விஜய்ங்க. லைக் எல்லாம் போடுங்க. அப்புறம் இன்னும் நிறைய பண்ணுவோம். இது டிராகன் தான். அந்த ஸ்டடீஸ் இல்லைன்னா நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னு யோசிக்கும் போதோ எனக்கு வந்து அந்த காலேஜ் நின்றதுக்கப்புறம் காலேஜ்ல இருக்கு அது என்ன இது அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ன்ற அந்த படத்தை பார்த்தோடனே எனக்கு உண்மையா அந்த இதுல தோணுச்சு. நெக்ஸ்ட் கண்டிப்பா அந்த டிகிரியை போடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா வந்து முடியல அந்த டைம்ல. ஆனா அந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட். லாஸ்டா அந்த பார்த்ததுலேயே அந்த படம் தான் எனக்கு. ஏன்னா ஒரு டிகிரி இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற வேலை என்ன கிடைக்கும்ன்ட்டு இப்போ நம்மளுக்கு இப்பதான் புரியுது. அந்த டைம்ல ஒரு ஜாலியா இவ காசு வருது, இந்த காசு நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு. இப்பதான் அந்த அருமை தெரியுது. டிகிரி என்னைக்கோ சொன்னேன், என்னைக்கோ டிகிரி இல்லையே. ஏன்னா இப்போ இந்த இந்த நம்ம இப்போ ஒர்க் பண்றதுலேயே வேற நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா கூட அந்த டிகிரி ஒண்ணு கம்பல்சரி தேவை. ஏதோ ஒரு டிகிரி தேவை. அதனால அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கண்டாச்சு. ஜாலியா இருந்தோம், லைஃப் ஜாலியா போச்சு. காலேஜ் போனோம், அதுலயும் ஜாலியா போச்சு. அதுல வந்து அவன் வேஸ்டா விட்டான், அந்த ஜாலி கோசம் வேஸ்டா விட்டுட்டு அப்படியே லைஃபே போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு திருப்பி அது ஃபீல் ஆகுது, டிகிரி வேணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அது போகணும் போது டிகிரி முடிக்கணும். அதுக்கு ஃபேக் அக்கௌண்ட்டு எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி அவன் போனான். அதுதான் அந்த டிகிரி தான் மெயின். அதனால அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு செம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து நீ என்ன நீ புரிஞ்சுக்க போறோம்னா, டிகிரின்றது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ஒரு வேலைக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அந்த டிகிரி தான். எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து மாத்திரம் நல்லா இருக்கும். டிகிரி எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, அந்த வேலைக்கான தகுதி இருக்கா பார்த்தா மேபி அது ஒரு கோர்ஸா கூட பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 3-4 லட்சம் கொடுத்து அந்த டிகிரி பண்ணியோ வேஸ்ட் தான். அது ஒண்ணுமே இல்லை. உனக்கு அந்த இடத்துல தேவையானது அந்த வேலைக்கு ஏற்ற அந்த உனக்கு இது இருக்கா, தகுதி இருக்கா, அந்த ஸ்கில் இருக்கான்னு பாக்குறாங்களே தவிர்த்து அந்த டிகிரி யாருமே பார்க்கல. டிகிரி வந்து ஒரு என்ட்ரன்ஸா தான் இருக்கே தவிர்த்து அந்த வேலை செய்ய முடியுமான்னு. ஏன் டிகிரி அது மெயின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல போறோம், நான் இப்போ எடுத்தோடனே என்ன படிச்சிருக்க ஒரு டிகிரி அப்படின்னும் போதும் சூப்பர் அப்படின்ட்டு வரேன். அதே நம்ம 12th போதும் 12th தானா அது டிஸ்கண்டினியூ அது பார்வையே மாத்தணும். அது வந்து மாத்தணும், நம்ம பார்வையே மாத்தணும். நன்றி நன்றி பிரதீப் ரங்கநாதன். கண்டிப்பா பிரதீப் அவர் எடுக்கல, இல்ல அந்த படத்தோட ஆக்டர் வந்து அவர் தானே, அவர் நடிச்சதுனால தானே இப்ப நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம பேஸ் அவர் நடிக்கும் போது நம்ம பேஸ் அங்க இருக்குல்ல, இப்ப நம்மளுக்கு தெரியல அந்த இடத்துல நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகுறோம். நம்மளே நடிச்ச மாதிரி. அஸ்வதிகா நன்றி சொல்லனால அவன் எடுத்தது பக்கா கமர்ஷியல் மூவி. ஆனா அதுல அவ்வளவு கருத்து சுரி எடுத்துருக்கான். பக்கா என்டர்டைன்மெண்ட் அந்த படம். அவ்வளவு கமர்ஷியல். ஆனா அந்த கமர்ஷியலுக்குள்ள இவ்வளவு ஒரு மெயின் மேட்ரு கோரே வந்து படிங்க, படிச்சாதான் ஏதோ ஒண்ணு முன்னேறலாம். இப்ப இங்க இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு நீ நினைச்சது போலாம், லைட்டா போயிடலாம். படிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. விஜய் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் சுறா படம் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனா எனக்கு சுறா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 9 வயசு 10 வயசு தான் இருக்கு எனக்கு. அப்ப நான் எனக்கு அந்த ஏஜ்லயே விஜய் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் எங்க அப்பா ஃப்ரெண்டை கம்பல் பண்ணி அப்ப ஐட்டம் எங்க வீட்டு பக்கத்துல ஐட்டம் தியேட்டர் ஒன்று இருக்கு, அங்க போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனா நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து இப்போ ரீசன்ட் ஃபர்ஸ்ட் வந்து அன்சிகா பிடிக்கும், கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும். ஆனா இப்ப அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வந்து ருக்மிணி வசந்த் பயங்கரமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அடிக்ட், அவங்கள ஃபேன்னு சொல்ல முடியாது, அவங்கள பார்த்தோன்னே அடிக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ருக்மணி இதை பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, ருக்மணி இதை பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் உங்களை பார்க்க கூப்பிடுங்க, ஒரு கண்டிப்பா எங்க சேனல் வந்து வளர்ந்து ஒரு ஃபேம் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ருக்மணி வசந்த் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. சரி தாஸ் எனக்கு யாராவது விஜய் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும். நான் பிறந்து 2004 ஸ்டில் என்ன சொல்றது, கில்லி படம் இன்ன வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. அது ரீரிலீஸ் ஆகி நான் கில்லி போயிருக்கேன், குஷி போயிருக்கேன், மெர்சல் போயிருக்கேன். ரீரிலீஸ் ஆனாலே நான் போயிடுவேன் அந்த படத்துக்கு. விஜய் படம்னு சொன்னாலே போயிடுவேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். என் கூட இருக்கவங்களுக்கும் மோஸ்ட் எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 படம் வந்தாலும் சரி, நீ நிறைய பேர் அவரை இது பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க, எல்லாம் சண்டை அடிக்கிறாங்க.
ஆனா முன்னாடி தான் விஜய் நீங்க வந்தாருன்னா அதுதான்டா லியோ இப்ப பாப்பீங்களா லியோ ஒரு பெரிய படம் எடுத்துன்னு இருக்காரு 2026 ரிலீஸ். நான் வந்து 2026 எல்லாருக்கும் தெரியும் தலைவரை பத்தி. நீங்க எல்லாரும் பிடிச்சா இருந்தாலும் இருக்கீங்க. ஒரு வீரர் அதாவது வந்து விஜய் படம் ஃபிளாப் ஆகி ஒரு 10 வருஷம் ஆகுது. இப்போ 2026ல ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு என்ன நீங்க பாத்துக்கோங்க, ஃபிளாப் ஆக வாய்ப்பே இல்ல. ஃபிளாப் ஆகாது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம தான் சரியான முடிவு எடுக்கணும். அது பாத்துக்கோங்க. மக்களே மறக்காதீங்க, இவன் தான் பதில் எல்லாத்துக்கும். ஓட்டு ரெடியில் பிடிச்ச ஹீரோயின் யாரு? சமந்தா ரொம்ப பிடிக்கும். வெளியில ஒரு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது சமந்தாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கத்தி படமா இருக்கட்டும், 24 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 10 இருக்கட்டும், இந்த படத்துல எல்லாம் சமந்தா ஆவாங்க. 2 கண்ணு பத்தாதுடா அப்படி இருக்கும் அந்த படத்துல. இந்த மகன்ல ஏன் முடியும்னா அவ்வளவு நாள் வந்து ஒரு நம்ம மாடனா தான் அவங்களை பார்த்திருக்கோம். அப்படி ஒரு இதுவா வருவாங்க, குடும்ப பொண்ணா வருவாங்க. இப்போ மம்மி பைஜ் என்ன பிரேமலூர்ல நடிச்சிருக்காங்க. அப்ப சமந்தா நடிச்சிருப்பாங்க. நீதானே அதுல கட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு இவ்வளவுதான் இருக்கும். அந்த உண்மையான ஸ்கூல் போன மாதிரி அழகா இருப்பாங்க. ஆமா, வேற லெவல்ல இருப்பாங்க அவங்க. அது மறக்கவே முடியாது. ஆமா, நீதானே என் பொண்ணு வசந்தம் பயங்கரமா இருக்கும் அந்த படம். அது வந்து சின்ன வயசுல பிடிக்கும். வர ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்து, நான் டிவில தான் பார்த்தேன், சாதகன். இந்த படம் தான் வந்து என்ன வந்து தலைவனோட உள்ள இப்போ கூட எல்லா படம் பார்ப்பேன், பார்ப்பேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த சாதகன் தான். ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசி சீன்லாம் வந்து வாழ்க்கையாவே தெரியும். டேட்லாம் குறிப்பிட்டு சொன்னா மாட்டிப்பாரு, பாத்துக்கோங்க. ஹீரோயின் வந்து எனக்கு திரிசா. எல்லாத்துக்கும் கத்துறாங்க. அது தப்பு இல்லைங்க, அவனுக்கு படம் ரொம்ப பிடிக்குதுங்க. இப்ப வந்து அவங்க டீம் இப்ப உங்களுக்கு பிடிச்சது திரிசா. திரிசா ஓகே, அவங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு வந்து நிறைய பிடிக்கும்டா. பொன்னியின் செல்வன் பிடிக்கும். அப்புறம் வந்து திருப்பாச்சி, கில்லி. இப்ப கூட படத்துல வந்தாங்க ரீசெண்டா. கோட் அவங்க அந்த மாதிரி எனக்கு பிடிக்கிறா. பழைய திரிசா வந்து ஒரு வேற லெவல் வைப் உண்மையிலே அவங்க. அதெல்லாம் எனக்கு திரிசா. நயன்தாரா இப்ப அவங்க இருக்கிறாங்க. அந்த ரெட் கலர் சாரி கட்டிட்டு ரொம்ப நாள் இருக்கிறாரு அவர்கிட்ட. எப்பயுமே வந்து தளபதி தான் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னா அவர் தான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து யாரை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா பிரதீப் ரங்கநாதன் தான். ஏன்னா அவரோட கஷ்டப்பட்டு ஒரு லெவல்ல வந்துட்டு அதுல இருந்து ஒரு படம் எடுக்கும் போது ஒரு ஹீரோயினி வந்து நான் நடிக்க மாட்டேன், இவர் யாரு மூஞ்சி தெரியாது நடிக்க மாட்டேன்ட்டு அவரு ஒரு புது ஹீரோயினி வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இப்போ பயங்கரமா வந்துருக்காருன்னா அவரோட விடாமுயற்சி தான் அதுக்கு காரணம். அதனால அது ரொம்ப எனக்கு அவர் மோட்டிவேஷனா வச்சு அவர் என்ன படம் அவர் நடிச்ச படம் எல்லாரும் நீ ஃபர்ஸ்ட் பார்த்தப்பல விஜய் படம் அது. அந்த படம் விஜய் படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்ததே அந்த இந்த படம் தான். ஐயோ டக்குனு வேற இல்ல, நீ இப்ப எல்லாருக்கும் ஒரு படம் அந்த படம் அந்த படம் தான் விஜய் ஃபேன் ஆயிருப்பாங்க. அது அந்த படம் கேட்கறேன். ரெண்டு பேரும் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரிஷா சாம். நான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து மோஸ்ட்லி படம் அவங்க பாக்குறது இல்லை. இந்த குட்டி வயசுலாம் ஃபுல்லா பொம்மை படம் பார்த்தே வந்ததால படத்தை பத்தி இல்லாததால ஹீரோ யாரும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ரீசெண்டா படம் பார்க்க, அதான் ஒரு 5 வருஷமா 6 வருஷமா படம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு துல்கர் சல்மான் தான் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். துல்கர் சல்மான் தான் எனக்கு
ஏன் அவனை ரொம்ப எனக்கு பிடிக்கும்னால அவன் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து ஒரு ஸ்டார், ஒரு இப்போ இங்க ரஜினிக்கு ஒரு பையன் இருந்தா எப்படி அந்த மாதிரி தான் அவன் நடிச்சா படம் நடிச்சுக்கினே இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் நடிக்கலாம். யாரும் அவனை கேட்க போறதில்ல. அதுக்கான காசு வசதி எல்லாமே வெயிட் பண்ணுவான். ஒரு கதைக்காக வெயிட் பண்ணி அந்த கதைக்காக அவனும் ரெடி ஆகி அப்படி நம்ம ஒரு படம் கொடுக்கும் போதுல அந்த படம் பார்க்கும்போது இது தமிழ் படம், மலையாள படம், இது இந்த படம். இப்போ லக்கி பாஸ்கர் ஒரு தெலுங்கு பேஸ்டு படம், ஆனா அதுவும் நமக்கு பிடிச்சது. ஸோ அவன் வெயிட் பண்ணி ஒரு படத்தை நமக்கு கொடுப்பான். அவன் படம் நின்று பேசும். அந்த மாதிரிதான் இப்போ ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணி லூகா. சோ இப்போ அவன் நினைச்சதுனால அதுல வந்து அவன் ஒரு மெயின் லீடு நடிச்சிருக்கலாம். அவன் வயசோ எதுவுமே யாரும் பேசிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் அதுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் பர்சன் நடிச்சுட்டு மத்தவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனாவும் ஒரு ஆளாவும் ஒரு இவனாவும் எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால விண்டேஜ்ல வந்து எப்பவுமே நயன்தாரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அந்த டைம்ல வந்து நயன்தாரா இப்போ நிறைய அவங்களுக்கு இது இருக்கு, நல்லா இருக்கு. நீ எப்பவுமே நயன்தாரா இப்போ வந்து ரீசெண்டா கைடுல ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு அழகுல உண்மையிலே அடிக்ஷன் தான். ஆனா வந்து எப்பவுமே நயன்தாராக்கு ஒரு ஃபேன் தான். என் லைஃப்ல வந்து நான் பார்த்தது இதுதான் பெஸ்ட் படம். இந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் இந்த படமும் எடுக்கல. இதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அது எதுவா வேணா இருக்கலாம், சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கலாம், அந்த மாதிரி லவ்வா எதுவா வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கு என்ன தோணுதுன்னு சொல்றீங்களா? சொல்றியா? எனக்கு பிடிச்ச படம் வந்து 3 படம் பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த மலையில வருவாங்க, அவங்க சைக்கிள் செயினை வந்து அவங்க 2 பேரும் நின்றுவாங்க. அவர் தனுஷ் வந்து பார்க்கும்போது அவருக்கு லவ் ஆகும். அந்த சீன் எனக்கு அந்த மாதிரி ஒரு லவ் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு படம் இருக்குன்னா அது வந்து தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ் படம் தான். ஐ எம் எ லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். வந்து இதுக்கு மேல அந்த மாதிரி 1000 படம் அந்த ஜானர்ல எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஒருத்தனால நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு டவுட் தான். படம் பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல நான் ஒரு சீனை சொல்லணும்னா அப்படி முடியாது. அப்படியே ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். இந்த பெஸ்ட் சீனால அவனுக்கு அந்த துணையா அந்த ஒரே ஒரு நாய் மட்டும் தான் இருக்கும். அந்த நாயே வந்து ஒரு செகண்ட்ல இதுவா மாறிடும், ஒரு ஜோம்பியா மாறிடும். அவன் கையாலே அவன் அதை சாவடிப்பான். அந்த சீன்ல அவன் சரி பண்ண ட்ரை பண்ணுவான். அவனுக்கே தெரியும் சரி பண்ண முடியாதுன்னு, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில ஒன்று சரி பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படியே முடியா கையில வரும். அப்படியே பிடிச்சிக்கல, அப்படியே அவன் கழுத்தை உடச்சு சாவடிப்பான். அந்த சீன்லாம் சத்தியமா ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சாலும் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அந்த படத்துல இன்னொரு சீன் இருக்கும். ஒரு ஜோம்பி அவன் தூக்கிட்டு வந்துடுவான். ஒரு லேடி ஜோம்பி ஒரு தூக்கிட்டு வந்துடுவான். அது ஜோம்பியா மாறிட்டாங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே. ஆனா அவங்க எல்லாம் ஒரு காலத்துல மனுஷங்க தான். அப்ப இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும். அந்த பொண்ணு ஜோம்பியை தூக்கிட்டு வந்தோடனே அந்த புருஷன் ஜோம்பியில இப்படி வெயில தெரியும், அவனுக்கு வெயில வந்தா அவன் செத்துருவானு. அப்படி ஒரு நிமிஷம் எரிஞ்சில அப்படி வருவான். அவ்வளவுதான், அதுக்கு மேல எடுக்கவே முடியாது. லவ், எமோஷனல் எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. அவன் அவ்வளவு பெரிய ஒரு போரே, அவன் தான் ஒரு தலைவன் மாதிரி அந்த ஜோம்பிக்கெல்லாம் நின்று ஒரு போரே கூப்பிட்டு வந்து அவளை வந்து காப்பாத்துவான். ஆனா அந்த இடத்துலயும் உள்ள ஒரு ரியலைசேஷன் சீன் காமிச்சிருப்பான். அவன் வந்து கூப்பிட்டு சாவலாம் வச்சிருக்க மாட்டான். அவன் வந்து காப்பாத்தான் பார்ப்பான். அந்த செகண்டே அவனை உயிரோட விட்டு போவாங்க. சோ நம்ம என்னதான் மிருகமா மாறினாலும் நமக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கு. அதாவது இந்த படத்துல நிறைய லவ் எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா சிங்கிளா ஒருத்தனை வச்சு மட்டுமே காமிச்சிருப்பான். எந்த ஒரு மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, லோன்லியா இருப்பான். எந்த ஒரு இடத்துல போர் அடிக்காம அந்த படத்தை அப்படியே டக்குன்னு எடுத்திருப்பாங்க. அதாவது எனக்கு தி பெஸ்ட் நான் பார்த்தேன். சிம்பிளா சொல்ல போனா இந்த படம் இருக்கும். இதுல ஒத்த செயல்னு சொல்லிட்டு ஒருத்தரை பேஸ் பண்ணி அந்த படம் இருக்கும். இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஒருத்தரை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். பெருசா கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆள் அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த படம் பேஸ்டா சூப்பரா இருக்கும். மெயினா நான் வந்து ஒரு படம் வைத்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த படம் கொடுத்த இம்பாக்ட் இத்தனை தடவை நான் கம்பல்சரி ஏத்தி எனக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப் வந்தாலும் அந்த படம் ஏத்தி பார்ப்பேன். ஒரு மாதிரி அந்த படத்தோட இம்பாக்ட்ல இருந்து நான் வெளியே வந்ததே இல்லை தெரியும். அந்த மாதிரி வேற உங்களுக்கு ஏதாவது படம் இருக்கா? எனக்கு அப்படி வந்து ஒரு நல்ல படம்னா டாடா சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு படத்துல டாடா எனக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி தனியா லோன்லியா ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் அதை வேற கிளிப்ஸ் எடுத்து நிறைய டைம் ரீவாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கும். அந்த லோன்லி ஃபீல்லாம் போவோம். நல்லா இருக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஒரு மெச்சூர்னஸ் தரும் நமக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் இருக்கு, உனக்கு அப்புறமா லைஃப் இருக்கு அப்படின்னு அந்த படம் பார்க்கும்போது நிறைய ஃபீல். நல்ல குட் மூவி, நல்ல கதை. டக்குன்னு நமக்கு வந்து பல்ல வந்துச்சுன்னா ஒரு எதிர்பாராம பல்ல வந்துச்சுன்னா கத்துக்கலாம். விட்டு போயிட்டாலே எப்படி இந்த குழந்தைய கிளாஸ் எடுத்துன்னு
எந்திரன்டா. தமிழ் சினிமாவே மாத்துற படம். நான் ஃபர்ஸ்ட் தேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் படம்னா அதுக்கப்புறம் அந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்லயே வந்து 3D பண்ண படம் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் மூவி 3D பண்ண படம். அது நான் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்த படம். அதனால அந்த படம் தான் வந்து அதுக்கு மேலே நிறைய படம் வந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் மாதிரி அரிமா அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஆனா உண்மையிலே யோசிச்சு பாரு, நம்ம தான் லைட்டா வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் பிளஸ்டு தான். ஏன்னா அந்த படம்ல இப்ப இருக்க பசங்களுக்கு போட காமிச்சா பிடிக்குமான்னு தெரியல. நம்ம கரெக்டா அந்த டைம்ல சின்ன பசங்களா இருந்தோமா, அந்த டைம்ல அந்த ரங்கு ஸ்கீன் ஒரு கொசு சீன் வரும், அல்டிமேட்டா இருக்கும். அந்த ட்ரெயின் சீன் அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த அவன் சமைப்பான் ஒரே நேரத்துல பல விஷயம் சமைப்பான், அந்த சீன் அல்டிமேட்டா இருக்கும். இதே நம்ம இது புது அரசியல் அப்படியே நல்லா பாருங்க. இப்ப அட்டகத்தி நம்ம உண்மையிலே வந்து அந்த டைம்ல போறதுனால வந்து நமக்கு நிறைய படம் ஆனா இப்ப இருக்கவங்க நமக்கே 2 பிடிக்கல. 2லயும் நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த ஒண்ணு நம்ம கரெக்டான டைம்ல பிறந்திருக்கும். படம் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கறதான ஒரு சில நிமிடம் தான் பார்ப்பேன். அது எனக்கு ரீசெண்டா பிடிச்ச படம் வந்து கோட் எஸ்டேட் விசஸ் நோபல். படம் வந்து லவ்லாம் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதை காட்டும் போது ஒரு லஸ்டா காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த படத்துல அந்த 16 மினிட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த லவ்க்கும் ஒரு இதுக்கும் நடுவில் ஒரு போர் மாதிரி அந்த பசங்களுக்கும் நல்லா இருக்கும் அந்த படம். உண்மையாவே இப்போ ரீசெண்டா பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த மாதிரி லவ் இனிமேல் இந்த படத்தை காட்டுவாங்கன்னு தெரியல. அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பண்ணாலே லஸ்ட் கோசம் தான் பண்ணுவாங்க அப்படிலாம் படிச்சு அதை மாத்தின படம். உண்மையா நல்ல படம். ஃபேமிலியா அதை கண்டிப்பா பார்க்கணும். பெற்றவங்க பசங்க தப்பு பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உண்மையாவே இப்ப இருக்க பசங்க ரொம்ப தெளிவு சொல்ல போனா அது யாருமே நான் கண்டுக்க மாட்டீங்க. நமக்காக நம்ம தான் கை தட்டணும், அவங்க சரி கை தட்டுவாங்க நம்மளுக்கோசம். ஏன்னா ஏன்னா எல்லா பசங்களுமே நம்ம குழந்தையா சொல்ல போனால நம்ம ஏங்குறதே அந்த ஒரு லவ்வுக்காக தான். யாருமே லஸ்ட்டுக்காக ஏங்க போறதே இல்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு இடத்துல அந்த அன்பு கிடைச்சா போதும்னு தான் இப்ப இருக்க பசங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பசங்க தப்பா இருக்கனால எல்லா பசங்களையும் நம்மளால தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஓவர் ஹைப், அந்த மொழி இந்த மொழி எதுவுமே இல்லாம பயங்கரமா ஹைப் ஆனது KGF 2. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு படம் வருமா அப்படின்னு தெரியல. ஏன் KGF 3 வந்தாலும் 2 1 அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா 2 வந்து தி பெஸ்ட், இருக்கிறதுலயே பெஸ்ட். ஏன்னா ஒரு சீனும் செதுக்கி இருப்பாங்க. இந்த ஆதிரா கத்தி விழும்போதும் சரி, லாஸ்ட்ல அவன் பிடிச்ச பொண்ணு சாகும் போதும் சரி, வெறியா சண்டை போடுவான். பயங்கரமா இருக்கும் KGF 2. இல்ல சொல்ல போனா ரொம்ப பெஸ்ட். சொல்ல போனா 2ன்றது பாட்டு வந்து சம்மிட்டான படம். அதான் தெரிஞ்சு எந்த படமே சூப்பரா இருக்கும். ஆனா அதை ஓட்டி பண்ணுது, அது ஓட்டி பண்ணது அதெல்லாம் அந்த படம் வந்துட்டாரு. கமர்ஷியலா நீ வந்து பிசினஸா சொல்ற. யாராலையுமே விமர்சனமே வைக்க முடியாத ஒரு படம்னா KGF 2. யாவனுமே பிடிக்கலன்னு சொல்லவே கூட கிடையாது. ஒண்ணு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கல அப்படின்னு அவ்வளவுதான். இல்ல மீன்ஸ் தியேட்டர்ல பார்க்கலாம். தியேட்டர்ல நிறைய பேர் பார்க்கலடா. போன்ல பார்த்து நமக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி தான் இருந்தது. ஆனா 2ல வந்து நம்மளால சொல்லவே முடியாது, குறையே சொல்ல முடியாது. யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அவனுக்கு படமே பார்க்க தெரியல அப்படின்னா சொல்லலாம். 2 ஒரு சீனும் வேற லெவல் செம்ம. எனக்கு KGF 2 ரொம்ப பிடிக்கும். மெயினா இந்த படத்துல யாஸ் தான்டா, அதுல எவ்வளவு நம்ப முடியாத சீன்லாம் இருக்கும். இப்போ ஒரு டான் போயிட்டு இங்க இதுக்கே போறான், அந்த கவர்மெண்ட் இருப்பாங்களே அங்கேயே போவான். துப்பாக்கி பார்லிமெண்ட் அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தரை மிரட்டிட்டு அதுதானே அந்த சீன்ல நடக்குமானே வாய்ப்பே இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த யாஸ்ன்ற ஒருத்தன் வந்து அப்படி தாங்கி நிப்பான். சோ அந்த அவனுக்காக எழுதின கேரக்டர் ரைட்டிங்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மள நம்பறதுக்கு அந்த ரைட்டிங்கும் ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு. KGF 2க்கு அப்புறமா ஒரு படம் ரொம்ப பிடிக்கும், லியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து GVMோட படம் மோஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபேண்டசி லவ் இருக்கும். அதுல அது உண்மையா நடக்குமான்னு தெரியல. ஒரு லவ்வை எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல GVM நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. வாரணமாயிரமா இருக்கட்டும், விண்ணை தாண்டி ஒரு இருக்கட்டும், நீதான் நைன் பொண்ணு சும்மா இருக்கட்டும், ஒரு லவ்வை இப்படி காட்டலாம் அப்படின்றது GVM கிட்ட இருந்தா. அது கிட்டத்தட்ட அவரோட எப்படின்னு தெரியல, இது அவர் லைஃபை வச்சு அதை எடுத்ததா இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு லவ்வை இவ்வளவு அழகா காட்ட முடியும்னு சொன்னா GVMோட படம் சூப்பரா இருக்கும். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வாரணமாயிரம். சூப்பர் படம். அது எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. சூர்யா எடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட் படம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா கெரியர்ல வந்து சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான படம்.
அவரோட படத்துல வந்து எல்லாமே இருக்கும். ஒரு அப்பாவோட லவ் இருக்கும். அந்த பாரணமாயிரத்துல மெயின் அதான் அந்த எமோஷனை இவ்வளவு ஈஸியா கன்வே பண்றதா இருக்கட்டும். அந்த இடத்துல அந்த பொண்ணுக்காக ஒருத்தர் இவ்வளவு பண்ண முடியுமா? முதல்ல ஒரு பொண்ணுக்காக இங்க இருக்குடா அமெரிக்கான்னு சொல்லிட்டு போனது அந்த படம் தான். இன்ன வரைக்கும் எல்லாரும் அதை சொல்லுவாங்க, இந்த இருக்குடா அமெரிக்கா உனக்காக நான் வரேன். அந்த படம் வந்து நமக்குலாம் ஆளை போய் பார்த்து தூரம் தான் அப்படின்ற ஃபீலே இருக்காது. எவ்வளவு தூரமா தான் அந்த பொண்ணுக்கோசரம் செய்யலான்றத அந்த படம் இன்ன வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. எவ்வளவு தூரமா தான் நான் உனக்காக வரேன் அப்படின்றது அந்த படம் தான் மென்ஷன் பண்ணிச்சு. ஒரு லவ்வுக்காக நீ என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போலாம், உனக்கு பிடிச்சிருக்கா அது நீ என்ன வேணா பண்ணலான்றது அந்த படத்துல பிரச்சனை இல்ல. அபுவா இருக்கு பக்கத்துல இருக்கு. ராஜேஷ் பிடிச்ச படம் வந்து ஸ்டார் தான். ஏன்னா அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பாயோட வந்து லைஃப்பை வந்து பக்காவா எடுத்துட்டு போயிருப்பாங்க. லவ்வா இருந்தாலும் சரி, அவன் கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல போயிட்டு காசு கோசம் நிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த படத்தை வந்து ஒரு அந்த செம்மையா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதுமாரி வேற ஏதோ கனெக்ட் ஆகல, எனக்கு வேற எதுலையோ இது மாரி கனெக்ட் ஆகல. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா அதான் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துட்டோம். படத்துக்காக நான் வெயிட் பண்றேன். இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கும். தமிழ் சினிமாவும் சரி, வேர்ல்டு சினிமாவா இருந்தாலும் சரி, இந்த படத்தையும் நான் வெயிட் பண்றேன். அந்த படம் எந்த படம்? ஒரு வார்த்தை KGF 3 என் வெயிட்டிங் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த KGF 3 கோசம் எப்போ வரும், இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்போ வரும்னு ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். இல்ல அன்பு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு படம் வந்தாங்க. அது வந்து உலகமே கத்தி கிடந்தாங்க அந்த படத்தை. தமிழா இல்ல, நான் வந்து எந்த படத்தை வெயிட் பண்றேன்னா சலார் 2 அந்த படம் வெயிட் பண்றேன். அந்த படம் வந்து KGF 3 அதெல்லாம் வந்து ஈக்குவலா இருக்கும். KGF 3 சலார் 2 தான் ஈக்குவலா கண்டிப்பா இருக்கும் படம். எனக்கு வந்து நான் எல்லா விஜய் படமும் லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸா போயிட்டு FDFS பார்த்துட்டு இருக்கேன். நான் ரீரிலீஸ் தாண்டி FDFS நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஜனநாயகன் வந்தா கடைசி படம் அது ஒரு 4-5 வாட்டியாச்சும் நான் தேட்டர் போய் பார்த்துருவேன். கண்டிப்பா பிளாஸ்ட் விடுவேன் அந்த படத்துக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி ரோகிணி தேட்டர்ல தான் எனக்கு FDFS பார்த்தே ஆகணும். எங்க தளபதினாலே ரோகிணி தேட்டர் தான். அது வந்து நான் கண்டிப்பா ஜனநாயகன் போய் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு படம் ஜனநாயகத்துக்கு அப்புறம் ஒரு படம் நடிப்பாருன்னா அந்த படத்துக்கு நான் ஓவர் ஆகிப்பா இருக்கேன். அது லியோ 2வா இருக்கு. லியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு கிட்டத்தட்ட 5 வாட்டி கிட்ட போய் பார்த்துட்டேன். எல்லாருக்கும் போர்னாங்க, எனக்கு போர் அடிக்கல. 5 வாட்டி கிட்ட போய் பார்த்துட்டேன். லியோ 2 கண்டிப்பா லாஸ்ட் படமா 10 வாட்டி கண்டிப்பா போய் பார்த்தே ஆவேன். இந்த லோக்கி சொல்ற மாதிரி தான், அண்ணன் இல்ல ஐயோ சண்டைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி கண்டிப்பா லியோ 2 எதிர்பார்க்கிறேன். சரி, இப்ப அனுபவம் தான். சீக்ரெட் வார்ஸ்னு ஒரு படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றேன். ஏன்னா அது வந்து அது நடக்குமா, ஏன்னா அந்த அளவுக்கு அதுல காஸ்ட் இருக்கணும், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய ஆக்டர் வச்சு தான் பண்ண முடியும். அதை பண்றதே ஒரு காம்ப்ளிகேட்டட். அதை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி வருதுன்னு தெரியல. அது ட்ரீம் தான், எனக்குலாம் ட்ரீம் தான். இது நம்ம பார்ப்போமான்னு தெரியாத அந்த படம். அதெல்லாம் அந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். ஏன்னா வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஜனநாயகன் தான். அவ்வளோதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போறது இல்லை. பயங்கரமா ஒரு படம் தயவு செய்து எங்களுக்காக குத்துருங்க. நீங்க வெயிட் பண்ணி கூட எடுங்க பொறுமையா. நான் வெயிட் பண்றேன். இன்னொரு வருஷம் பயங்கரமான படமா ஒன்று குத்துருங்க. இன்னொரு படம் அப்படின்னா வந்து இதுதான். அது படம் இல்ல, சீரீஸ் தான். படமா எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். லோக்கி இது வந்து அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்க பார்த்தவங்கதான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். யாருமே பார்க்கல, பாக்குறவங்களும் ஃபீல் ஆகும். எதுவுமே பார்க்காத போய் லோக்கி மட்டும் அப்படி காலத்தை பிடிச்சி தலையில போய் படமா எடுங்க. கம்பல்சரி தியேட்டர்ல நாங்க ஆதரவு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா சீரியஸ் ஆயிடுங்க, பார்த்து ஆதரவு கொடுப்போம். உங்களுக்கு தமிழ் தெரியாதா? சப்டைட்டில் வேற போடுறோம். எப்படியா லோக்கி படம் எடுத்துருங்க. ஐயோ தலைவா, டீமன் ஸ்லேயர் மறந்துட்டேன். ஐயோ ஆமா, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போலாம். ஆனா கண்டிப்பா லோக்கி எடுங்க. லோக்கி வந்து சத்தியமா அந்த கண்ணுல பார்த்து நிக்குது. அது தலைவ போய் எல்லா காலத்தையும் இப்படி பிடிச்சி இப்படி வந்து மாடலுக்கே ராஜானா லோக்கி தான். வந்து பார்த்து பண்ணுங்க. இந்த லோக்கி இன்னொன்னு வந்து இது ஜனநாயகன் கூட கண்டிப்பா வந்துடும் நம்பிக்கை இருக்கு. ஆனா லோக்கி வந்து தயவு செய்து பயங்கரமா எடுத்துருங்க. ஒரு ஆசை, ஒரு ஃபேனா. ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு படம் சொல்லுது, 7G ரெயின்போ கல்ட் கிளாசிக். இது
நன்றி இவ்வளவு நேரம் வந்து எங்க பாட்காஸ்ட் பார்த்ததுக்கு. So, இதே மாதிரி வந்து நிறைய நாங்க பாட்காஸ்ட் பண்றதுக்கு வந்து உங்களோட ஆதரவு தான். நீங்க எவ்வளவு பாக்குறீங்களோ, நீங்க எவ்வளவு லைக் பண்றீங்களோ, ஸோ நாங்க நிறைய வந்து இதே மாதிரி பண்ணுவோம். உங்க ஆதரவு தான் எங்களை மேலும் மேலும் இது மாதிரி பண்ண வைக்கும். ரொம்ப உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், எந்த படம் இம்பாக்ட் பண்ணிச்சு, இப்ப படத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கனால உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி படம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நாங்களும் பார்க்கறோம். இதே மாதிரி எந்த படத்தை ரொம்ப வெயிட் பண்றீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க விஜய் ஃபேன் இருந்தா லைக் பண்ணுங்க, அஜித் ஃபேன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தனுஷ் ஃபேன் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுக டுமுக அமால் டுமால்